வாழ்க வளமுடன். சிவாய நமவும். அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன். நவகிரகங்களில் ஒரு முழுமையான சுபகிரகம் குரு பகவான். இந்த குரு பெயர்ச்சியானது ஒரு வருடத்திற்கு ஒரு முறை நிகழும். ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராசிக்கு வர்றதுக்கு அவருக்கு 12 வருட காலம் ஆகும். இப்போ வர இருக்கின்ற இந்த குரு பெயர்ச்சி 12 ராசிகளில் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு. மிதுன ராசியில் ஜென்ம குருவாக இருந்த இந்த குரு பகவான் இப்போ தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கடக ராசிக்கு போகிறார். அதாவது மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு இந்த குரு பயணமாகிறார். இப்போ அங்கே கொஞ்ச காலம் இருந்துட்டு அதிசாரமாக சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் வக்கரகதியில் அந்த 2ஆம் இடத்துக்கே உட்கார்றார். இப்போ இந்த குரு பெயர்ச்சியினால் இந்த மிதுன ராசிக்கு இதுவரைக்கும் தடைப்பட்டு வந்த திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணங்கள் நடக்கும். அதாவது 35 வயது கடந்தவர்களுக்கு கூட திருமணம் நடப்பதற்கு 100% சாத்தியம் உண்டு. ஏன்னா கண்டிப்பாக திருமணம் நடந்துடும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வரன் சொந்தத்துலேயும் இருக்கலாம். அதே மாதிரி விரும்பிய பொண்ணை, அதாவது காதல் திருமணங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இந்த மிதுன ராசியில் உள்ளவங்க திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை பேர் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழில்துறை மேம்படும். வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்குகின்ற யோகம் உண்டு. வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும். அதே மாதிரி வழக்குகள் ஏதாவது இருந்தால் அது சாதகமாக இருக்கும். கொடுத்த பணம் ரொம்ப நாளாக கொடுத்துட்டு பணம் வராமல் இருந்தால் இப்போ அதெல்லாம் சேரும். கடன் இருந்தால் அந்த கடனை கட்டக்கூடிய அளவிற்கு நமக்கு பொருளாதாரம் மேம்படும். தொழில்துறை நன்றாக இருக்கும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி மிதுன ராசியில் இருக்கிறவங்களுடைய வீட்டில் சுப காரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. தாய் தந்தை ஆரோக்கியம் மேம்படும். பிரிந்த கணவன் மனைவிகள் இந்த காலகட்டத்தில் ஒன்று சேருவாங்க. அதே மாதிரி பல வகைகளிலும் இவர்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. வேலைப்பளு அதிகமாகும். தொழில்துறை நல்லா இருக்கும். அதே மாதிரி ஓயாமல் உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும், இரவு பகல் பார்க்காம. அப்போ நம்ம உடம்பு மேலே நம்ம ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அதுவும் இரவு நேர பயணங்களை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், சிரமம்தான் ஏற்படும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு தன வரவு உண்டு. இப்போ ஒரு பேங்க் லோனுக்கே நீங்கள் இது வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு ரொம்ப காலமாக வாங்க முடியாத பணமெல்லாம் சேரும். பங்காளி பிரச்சனைகள் தீரும். சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் தீரும். மேலும் உங்களுக்கு இந்த குரு நன்மை செய்யணும் அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடுகள் பண்ணுங்கள். மகான்களை வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். வாழ்க வளமுடன். எல்லாம் நிறைவாகட்டும். சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. வாழ்க வளமுடன். ஓம் நற்பவி.